ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான த லாஸ்ட் சர்வைவர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டாம் ஹேமோக் டைரக்ஷனில் ஹெய்லி லியூ, பூபு ஸ்டூவார்ட், மேக்ஸ் சார்லஸ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 35 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பேரழிவுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு உலகம். அதுல கலிபோர்னியாவில் இருக்கிற பேரன் கவுண்டில சில மக்கள் மட்டுமே எஞ்சி இருக்காங்க. தண்ணீர் தட்டுப்பாடால எஞ்சி உள்ள சர்வைவர்ஸ் எல்லாருமே தண்ணீர் தேடி நாடோடிகளா தெரியிற ஒரு சூழல் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லா நீரையும் தன்வசம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறங்கிற ஒரு வில்லன் எடுத்துட்டீங்கன்னா தனக்கு தண்ணீர் தராதவங்களை கொண்டுட்டு வரான். இதுக்கப்புறமா அந்த சர்வைவர்ஸ் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் நடிச்சு சேர்த்தே பார்த்துடலாம். ஹெலி லியூ இந்த படத்துடைய கதாநாயகியை நடிச்சிருப்பாங்க. இவங்களை சென்ட்ரிக்கா வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்காக இவங்க தண்ணீர் தேட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். அதனால அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களை சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து அவங்க தண்ணீர் தேடுற மாதிரியான ஒரு சூழல்ல இந்த படம் முழுக்கவே இருப்பாங்க. அதுக்கு இவங்க எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இவங்களோட கேரக்டரை பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபைட் பண்ணாம கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இவங்க இருப்பாங்க. ஜான் கிரேஸ் இந்த படத்துக்கான வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எரிச்சல் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருடைய ரோல பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. இந்த படமே எடுத்துட்டீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் மூவி மாதிரி தான் இருக்கும். ஆனா வெஸ்டர்ன் படத்துல இருக்கிற மாதிரியான ஆக்ஷன் இதுல மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் வரைக்குமே கிளைமேக்ஸ்ல வர அந்த ஆக்ஷன் போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இருந்தாலுமே அது வரைக்கும் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கும். படத்துடைய டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா தான் எழுதிருப்பாங்க. ஸ்டோரி பிளாட் டீசெண்டா இருந்தாலுமே நரேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சர்வைவல் த்ரில்லர் படத்துக்கு தேவையான அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய கதைக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா படம் எதை நோக்கி போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் அந்த பிளாட் எலிமெண்ட்ஸே ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். வெஸ்லி ஸ்னைப்ஸ் நடிச்ச கேலோ வாக்கர்ஸ் அப்படிங்கிற படத்தை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய காட்சிகள் இந்த படத்துல வச்சிருக்காங்க. விஷுவலி அப்பீலிங் மூவியா தான் இந்த படம் வந்திருக்கு. இருந்தாலுமே என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படின்றது இந்த படத்துல குறைவா தான் இருக்கும். போஸ்ட் அப்போகாலிப்டிக் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு முறை பார்க்கலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சர்வைவல் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி லாஸ்ட் சர்வைவர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.